ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நேற்று தினத்தில் நாங்கள் சொன்ன மாதிரியே இன்றோடு கூட இந்த ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிறதான இந்த காலை வேளை ப்ரோக்ராமை நாங்கள் தற்காலிகமாக இன்னையோடு கூட ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் நாங்கள் மீண்டுமாக இதை ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அதை செய்வோம். சில காரணங்களுக்காக இது தற்காலிகமாக நிறுத்தப்படுது. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மோடு இருக்கிற போதகர் அவர்கள் நம்மளை ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, என் கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுமா, இன்னும் உம்மை அறியணுமே, நான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அப்பா இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே
என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நான் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே உயர்த்துவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு தகப்பனே, இருதயம் நிறைந்து அப்பா உம்முடைய மகிமையை உணர்ந்து நாங்கள் உம்மை உயர்த்தி உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய எங்கள் பரலோக தேவனே, உமக்கு முன்பாக தாழ பணிகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் கடைசி நாளில் நாம் ஒரு ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் மிக முக்கியமான ஒரு ஜெபம். என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. இந்த ப்ரேயரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரேயர். அதாவது கெத்செமனேல நம்முடைய ஆண்டவர் செய்ததான ப்ரேயர். இந்த ப்ரேயரை நம்ம வியாகுல ப்ரேயர், வியாகுல ஜெபம் இப்படி நிறைய நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரேயருக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், மனுஷனுடைய வீழ்ச்சியானது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு. எங்கன்னா ஏதேனில் ஆரம்பிது. அந்த வீழ்ச்சிக்கான மீட்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தோட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. மனுஷன் அங்கே பாவம் செய்தபோது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பாவம் செய்தபோது அவனுடைய எல்லாமே அங்கே தொலைய ஆரம்பித்தது, அல்லது அவன் இழக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு தோட்டத்தில் தான் அவன் விரட்டப்பட்டான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தோட்டத்திலேருந்து இழுத்து கொண்டு போகப்படுகிறார். விரட்டப்பட்டதுக்கும் இழுத்து கொண்டு போகப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல தான் மனுஷனுடைய மீட்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதை வச்சு சொல்கிறோம்? இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாக, அதாவது அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக வேர்வைக்கு பதிலாக ரத்தம் வருது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். இங்கேயே ரத்தம் சிந்த அவர் ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த இடத்துல ரத்தம் சிந்த ஆரம்பித்த உடனே தோட்டத்தில் மனுஷன் செய்த பாவத்துக்கு தோட்டத்திலிருந்து மீட்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு வகையில் தேவனுடைய திட்டம். ஏதேன் என்பதற்கு மகிழ்ச்சியான தோட்டம் அப்படின்னு அர்த்தம். அந்த தோட்டத்துக்கு மகிழ்ச்சின்னு பேர். கெத்செமனே என்பதற்கு ஒலிவ பழம் பிழிவது போல் அப்படின்னு அர்த்தம், அல்லது ஒலிவ பழம் பிழிகிற இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒலிவ பழம் பிழிகிறத பற்றி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, ஊழியக்காரனுடைய உபத்திரவம், அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதாவது நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குத்து விளக்கில் ஒலிவ எண்ணெய், பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய்ன்னு இருக்கும். அந்த விளக்கு என்பது இயேசு, பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய உபத்திரவம். இந்த உபத்திரவத்தின் வழியாக வரக்கூடியதான, அதன் மூலமாக வரக்கூடியதான உபதேசம், அதை தான் அப்போஸ்தலர் உபதேசம் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த கெத்செமனே என்பதற்கு ஒலிவ பழம் பிழியப்படுகிற இடம் அப்படின்னு அர்த்தம் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே தான் மீட்பு ஆரம்பிக்குது. இந்த ஜெபத்தில் மிக முக்கியமாக இயேசு செய்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் என்ன பட போகிறோம், என்ன பாட அனுபவிக்க போகிறோம் எல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியுது. இப்போ இந்த ஜெபத்தை அவர் எதுக்கு ஏறெடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, பிதாவின் இடத்துல அதற்கான பலத்தை கேட்கிறார். அந்த பலத்தை கேட்கும் போது கூட அவருடைய தாழ்மையை பாருங்கள். அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி, இதே சம்பவத்துக்கு முன்னாடி அவர் புறப்படுற இடத்துல ஒன்று நடக்குது. இது எதில் இருக்குன்னா, யோவான் 13 இருக்குது. அந்த புறப்படுற இடத்துக்கு முன்னாடி தான் அந்த கம்யூனியன் நடக்குது. எல்லாருடைய பாதங்களையும் அவர் கழுவுறார், நம்ம பார்க்குறோம், கால்களை கழுவுறாரு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து பிதா அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாராம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாராம். 13ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1, 2, 3 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அங்கே இருக்கும், பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. இப்போ அவர் என்னவா இருக்கிறாரு, பிதாவுக்கு ஈக்குவல் ஆகிட்டார். பிலிப்பியரில் வாசிக்கிறோம் இல்லையா, தேவனுக்கு சமமாக இருந்தும் அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். இப்போ எல்லாத்தையும் பிதா ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்துட்டு பிதா இவரை பார்க்குறாரு. இப்போ என்ன பார்க்குறாரு, என்னுடைய சித்தம் ஒன்றை அடிக்க ஒப்பு கொடுப்பது. ஏன்னா மனுக்குலத்தினுடைய மீட்பு அதுதான் அவருக்கு திட்டம், அதான் பிளான். அதான் அவர் இயேசு கேட்குறாரு, இதுதான் பாத்திரமா, வேறு பாத்திரம் இருக்குமா அப்படின்னு அவருக்கு வேறு வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல பிதாவுடைய சித்தம் இதான் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன்,
நம்மக்கிட்ட எல்லா அதிகாரம் வந்த பிறகு, இன்றைக்கி சில வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா வீட்டை நடத்துகிற வரைக்கும் பையன் அமைதியாக இருப்பார். அப்பா ரிட்டையர் ஆகிட்டு பையன் சம்பாதிக்க ஆரம்பித்து பையனுக்கு 2 பசங்க வந்த உடனே குடும்பத் தலைவராக பையன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பையனுடைய வாய்ஸ் ரைஸ் ஆகும். அப்பாவை பார்த்து சொல்லுவார், நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிம்பார். அந்த வீட்டில் அந்த தகப்பனோ அந்த தாயோ நல்லா தெரியும் அவங்க மதிப்பு குறையிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இது யூஷுவல், இது மனித இயல்பு. இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இயேசுகிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்தாச்சு. கொடுத்த பின்பு பிதா இதை அனுமதிக்கிறார். இது இயேசுவுக்கு மிகப்பெரிய சோதனை. என்ன சோதனை அப்படின்னா, பிதா ஒப்பு கொடுத்த பின்பு பிதாவின் சித்தத்தை செய்வது. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை. இன்னைக்கு நம்மகிட்டையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று, நம்மகிட்ட சில பொறுப்புகள் ஆண்டவர் கொடுப்பார். ஆரம்பத்தில், ஊழியத்தின் ஆரம்பத்திலேயோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயோ நாம் ஒன்றுமில்லாத இருக்கிற காலத்தில் ஆண்டவர் நம்ம நடத்திக்கிட்டே வரார். ஒரு பீரியடில் நம்ம நம்பி சில பொறுப்புகளை கொடுக்குறார். அது ஊழியத்தின் பாதையிலையோ அல்லது சபையோ வரங்களோ கனியோ ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு தரார். அப்போ அந்த வரத்தை கொடுக்கும்போது, ஊழியத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த வரத்தை பிதாவின் சித்தத்தின்படி நம்ம யூஸ் பண்ணுறோமா, அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஏன் இஷ்டப்படி நடத்துகிறேன்னா, பிதாவின் சித்தப்படி நடத்துகிறேன்னா. இப்போது சபை உருவாகிற காலத்தில் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறேன். ஒரு 4 ஆத்மா 3 ஆத்மா இருக்கும்போது நமக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாத போது வானத்தையே நோக்கி பார்ப்போம். அது எல்லா ஊழியத்திலும். இப்போ எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் வரும்போது எனக்கு கூட்டங்கள் இல்லாத காலத்தில் முழுவதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டங்களுக்கு ஆண்டவர் கூட்ட சொல்கிற கூட்டத்துக்கு நம்ம போவோம். ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினாலும் சரி. இப்போ என்னை வச்சே நான் உதாரணமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு ஊழியத்தை நடத்தும் போது டிக்கெட் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே வர சொல்லிடுவாங்க. நாங்கள் ஓடுவோம். அப்போது அந்த காலகட்டத்தில் எதுவுமே டிமாண்ட்லாம் பண்ண மாட்டோம். ஒரு டிமாண்டும் கிடையாது. கூட்டம் கிடச்சா போதும்னு உட்காந்து போய் பேசிட்டு வருவோம். ஒரு காலகட்டம் கர்த்தர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறார், ஒரு உயர்வு வருகிறது. இப்போது அந்த டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஊழியக்காரங்க வராங்க. இப்போ இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன், ஒரு சிலரை வராங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ நீ பண்ணுறியா, இப்போ நீ அந்த அதிகாரத்தை எடுக்கிறியா, இப்போ நீ அன்றைக்கி இருந்த தாழ்மை உனக்கு இருக்குதா, இப்போ அதுலேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கடத்துக்கு ஆண்டவர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனே கர்த்தர் உயர்த்துகிறார், இன்னும் உயர்த்துறார். அடுத்து என்ன ஆகுது, இந்த லெவலில் இருக்கும்போது நீ எப்படி இருக்கிற, எப்படி நடத்துகிற அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த நிலைமையிலையும் அதே தாழ்மை உங்களுக்கு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார். இங்கே தான் நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை பண்ணுறோம். என்னது, ஒரு உயர்வு வரும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ள சில பெருமைகள் வருது, சில விதமான பார்வையில் பெருமை, நடக்கையில் பெருமை எல்லாம் வருது, வார்த்தையில் சில தடித்த வார்த்தைகள் வருது. காரணம், ஊழியம் வளர்ந்துருச்சு, ஊழிய பெரிய ஆகிட்டோம் அப்படிங்கிறதான ஒரு நிலை. எனக்கு கீழே இவ்வளோ பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அன்றைக்கி இருந்த தேவைகள் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி எல்லாம் சந்திக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது அடுத்தவங்களை நடத்துகிற முறை ஒன்று இருக்குது. அன்னைக்கு நடத்தின முறை எப்படி, இன்றைக்கி நடத்துகிற முறை எப்படி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ தேவன் பார்க்குறாரு. தேவன் பார்க்க அந்த நிலைமையிலையும் நீங்கள் அப்படியே கரெக்டாக இருக்கிறீங்க, அதே தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு உயர்த்துறார். அது ஒரு வகையில் உயர்வதற்கும் காரணமாக இருக்குது. இன்னொரு வகையில் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறத இப்படி இந்த தடித்த வார்த்தைகள் அல்லது பெருமை வர ஆரம்பித்த உடனே சுயசித்தம் வந்துடும். ஏன்னா பிதா ஒதுங்கிடுவார், சுயசித்தம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிற வார்த்தை நல்லா வரும். நான் உனக்கு சொல்கிறேன் நீ செய். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணால் என்ன, நம்ம இப்படி பண்ணால் என்ன, நம்மளே யோசிக்க தொடங்குவோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் சொல்கிறாரா, கர்த்தருக்கு சித்தமா அப்படின்னு நான் எப்பவும் சொல்வேன். என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, காசு இல்லாத போது பிதாவின் சித்தத்தை செய்வது ரொம்ப ஈஸி. காசு வந்த பிறகு அவருடைய சித்தத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா, அன்றைக்கி காசு இல்லைன்னா வேறு வழியில் பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சாகணும், வெயிட் பண்ண போனோம், வேறு வழி இல்லை. காசு வந்த பிறகு துருன்னு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இயேசுகிட்ட எல்லா அதிகாரமும் வந்துருச்சு. அதிகாரம் இல்லாத போது பிதாவின் சித்தத்தை செய்தது என்பது வேறு. இப்போ அந்த அதிகாரம் வந்துருச்சு. உடனடியாக இயேசு என்ன செய்யலாம், இந்த மாதிரி பாடலாம் என்னால் அனுபவிக்க முடியாது. இப்போ உடனே இயேசு என்ன பண்ணலாம், அத்தனை பேரையும் பாருங்கள் அவரை பிடிக்க வராங்க. பிடிக்க வந்த உடனே யாரை தேடுகிறீர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் என்றான். சொன்ன உடனே அவன் பின்னிட்டு விழுந்தான்னு இருக்கு. அந்த பவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த பவர். அப்போ ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணுவார், ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப என் பிதா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இவருக்கே அதிகாரம் வந்துருச்சு. என்ன அதிகாரம் வந்துருச்சு, ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இவரே இறக்கலாம், இறக்கி அடிங்கடான்னு சொல்லலாம். ஒரு தூதன் 1000, 2 தூதன் 10000 பேர் அடிச்சு நாசம் பண்ணிடுவான். இவர் நினைச்சா 2 தூதனை இறக்கலாம், வரும். ஏன், அதிகாரம் கையில் வந்துருச்சு. அடுத்து இவர் சொல்றார், என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ இவர் சொல்றார், இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால்
அந்த உபத்திரவம்னு தெரிஞ்சோம், பிரச்சனைன்னு தெரிஞ்சோம், அதுக்கு நடுவில் தேவ சித்தத்தை செய்கிறோம் பாருங்க, அதுதான் பிதாவின் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம். இதே அதிகாரத்தை ஒரு தடவை பிசாசு கையில் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாத்துக்கும் மத்தியஸ்தர் ஆக்கிட்டு அவனை அப்படியே செட்டைகளில் வச்சு அழகாக சூப்பராக ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு. இப்போ வச்ச உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இதை விட மேலே போகணும்னு ஆசைப்பட்டான். நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னான், சிங்காசனத்தை போடுவேன்னா. ஆனால் இயேசு பாருங்க, அதே இடத்துல இயேசு கொண்டு வச்ச உடனே அவர் அதை கொள்ளையாடின பொருளை எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எப்பவுமே மனசில் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, உங்களால் செய்ய முடியும்னு சொல்லும் போது நீங்கள் செய்யக்கூடாது. இயேசுக்கிட்ட கேட்கணும், பிதா கிட்ட கேட்கணும், நான் இதை செய்யலாமா வேணாமான்னு. செய்ய முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் தேவன்கிட்ட கேட்க தான் போகிறீங்க. ஆனால் உங்களால் செய்ய முடியும், அதிகாரம் கையில் வருது, உயர்வு வருது அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு மைண்டு வரணும், இதுக்கு அப்புறம் தான் ஐ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் அவர் சித்தமானு பார்க்கணும், இல்லைனா செய்யக்கூடாது, இல்லைனா நிறுத்திடணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சித்தம் இல்லாததை நிறுத்துறது ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன மிஞ்சி போச்சுன்னா 2 பேர் சொல்லுவாங்க, என்ன ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்கள பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அவங்கள பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்திடுவீங்க. மனுஷன் போனால் போகிறான், தேவன் போயிட்டாருன்னா கஷ்டம். இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தம். எல்லா அதிகாரமும் வந்த பிறகு இயேசு சொல்கிறார். 2வது, இயேசுவாக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா? அந்த பிரச்சனை நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில் ஒரு ஜெப பார்ட்னர், ஒரு ஜெப உதவி தேவைப்படுது. அவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அவ்விடத்தில் சேர்ந்தபொழுது அவர் அவர்களை நோக்கி, 40வது வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் போய் முழங்கால் படியிட்டு, ஒரு பிரேயர் சப்போர்ட் எதிர்பார்க்குறாரு பாருங்க. திருப்பி வந்து 46வது வசனம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் உபத்திரவத்தின் நேரத்தில் கூட ஜெபிக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் தேவை. இப்போது நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஊழியக்காரருக்கோ ஊழியங்களுக்கோ ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுது, என்னுடைய பிரச்சனையில் யாராவது கூட ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, இது ஒரு பார்ட் இருக்கட்டும். யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா? தெரிஞ்சு கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஜெபம் அவர்களுக்கு தேவைப்படும். இன்னும் நான் சொல்வேன், நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிருங்கன்னா உங்கள் ஜெபம் அவர்களை காப்பாற்றும். ஏன் தெரியுமா? இயேசு வேர்வை துவாரம் வழியாக ரத்தம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன லெவல் தெரியுங்களா? டீஹைட்ரேஷன். தண்ணி மொத்தம் வத்தி போச்சு, உடம்புல மொத்த தண்ணியும் போயிருச்சு, இனி வெளியே வருவதற்கு தண்ணி இல்லை, அதன் வழியாக ரத்தம் வருகிறது. அந்த அளவுக்கு டிப்ரெஸ்ட். இயேசு டிப்ரெஷன் உச்சத்தில் இருக்கிறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? கூட எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? நான் சொல்லுவேன், இந்த டிப்ரெஷன் லெவலில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பைபிளில் பாருங்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது பவுலுக்கு கூட ஒரு ஆள் இருந்தார், கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு. இப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு கூட்டம் வெளியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எலியா டிப்ரெஷன் உச்சத்தில் அந்த சூறைச்செடிக்கு கீழே இருக்கும்போது ஒரு தூதன் வந்து அவனை தேற்றுகிறான். ஸோ நமக்கு எப்போவுமே இந்த டிப்ரெஷன் இருக்கும்போது அல்லது பிரச்சனை இருக்கும்போது கூட ஒரு சப்போர்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், ஒருத்தன் விழுந்தால் இன்னொருத்தன் தூக்குவான் அப்படின்னு சொல்கிறார். கூட ஒருத்தன் இருக்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ப்ரேயர் பார்ட்னர். அந்த ப்ரேயர் பார்ட்னர் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் தெரியுமா? நம்ம டிப்ரெஷன் நம்ம கூட நிற்கிறவனாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலர் பிரச்சனையில் இருப்பாங்க, உபத்திரவத்தில் இருப்பாங்க. ஏன்? அவங்க செஞ்ச தப்புனால கூட அது நடந்திருக்கும். நமக்கே கூட தெரியும் அவங்க பண்ணதுனால தான் இது நடக்குதுன்னு. அந்த நேரத்தில் கூட நீங்கள் கூட போய் நின்று பாருங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். விழுந்து போனவனுக்காக நீங்கள் கூட நின்று, நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லி பாருங்கள். அதுதான் அவனுக்கு தேவை. பல நேரங்களில் யாராவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் என்ன சொல்லுன்னா அவங்கள தூத்தி திரியும். இந்த உலகம் அவர்களை கேவலமாக பேசும். ஏன்னா அதான் உலகத்தினுடைய இயல்பு. ஏன்னா பிசாசுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால் இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன். ஸோ அவனை சார்ந்த மக்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தூத்தி தான் திரிகிறோம், நம்மளும் தூஷிக்கிறோம், நம்மளும் கேவலமாக தான் பேசுகிறோம். அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரே இவன் எழும்பி வரணும், திருப்பி வரணும், திருப்பி அவனை ஆண்டவருக்காக ஷைன் ஆகணும். ஆண்டவரே, நான் உண்மையாக சொல்லுவேன், ஒரு வாலிப மகன் தன் ஊழியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த போது அவன் சில மாறுபாடான சிந்தனைகளினாலே விழுந்து போனான். விழுந்து போன போது அநேகர் அவனுடைய குறைகளை சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் உண்மையாய் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவனுக்கு நான் ஜெபம் பண்ணது அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அது யாருன்னு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை.
நான் அவனுக்கு உண்மையாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவன் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அவனுடைய வீழ்ச்சி அநேகருக்கு ஒரு பாடமாக மாறிடும். தயவு செஞ்சு அவனை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கீழே தள்ளுவதற்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். தூக்கி நிறுத்துறதுக்கு ஆண்டவர் தான் இருக்கிறார். அடுத்து ஆண்டவருடைய மக்கள் நாம் இருக்கணும். அந்த சப்போர்ட்டிவாக உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுற மாதிரி அந்த சூழ்நிலையில் கூட நிற்கிற ஒரு ஆள் இருந்துட்டாலே நமக்கு பாதி பலன் வந்தா மாதிரி. பல நேரங்களில் நம்ம தேவ பிள்ளைகள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறவங்க தான். ஆனால் உபத்திரம் வரும்போது ஒரு மனுஷனை தேடுறோம் பார்த்தீங்களா? யாருக்கிட்டையாவது கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே, அந்த சூழ்நிலை கடந்து போகிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில சகோதரிமார்கள் வீட்டில் பெரிய உபத்திரவத்தில் இருப்பாங்க, பேச ஆளே இருக்காது. அதுலேயே அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகளை அவர் திருமணமான ஒரு வாரத்திற்குள்ளாக பயங்கர வேதனைப்படுத்தி அவளை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சிட்டாங்க. நான் சொல்லுவேன், அவளை உபத்திரவப்படுத்தினது ஒரு தப்பு, அதை விட பெரிய தப்பு அவளை ஒரு ரூமில் அடைச்சினது. ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவத்தில் அந்த ரூமில் அடைச்சது அவளுடைய புத்தியை இது பாதிக்க செஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த உபத்திரவம் எல்லாருக்கும் இருக்கு, அந்த உபத்திரவத்தில் அவளை மட்டும் கொஞ்சம் வெளியே விட்டுருந்தாங்கன்னா அவள் யாருக்கிட்டையாவது பேசி கொஞ்சம் ஆறுதல், இதுதான் மனுஷ இயல்பு. கொஞ்சம் பேசிட்டாலே அது கொஞ்சம் சால்வான மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழுதுட்டா இன்னும் கொஞ்சம் சால்வான மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையாவது கொஞ்சம் போய் உட்காந்து நம்ம பேசி அவங்க கூட அழுது அவங்க நம்ம கூட அழுதுட்டாங்கன்னா நம்ம பாரமே மொத்தம் போன மாதிரி இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, ஏசுநாதரே கேட்குறாரு பாருங்களேன், என் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒரு மணி நேரம் நீங்கள் என் கூட ஜெபம் பண்ணக்கூடாது? ஏன்? நான் மிகப்பெரிய பிரச்சனையில் போகிறேன்ப்பா, எனக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ப்ரேயர் வேணும், என் கூட என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு என் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தர் வேணும். இந்த மாதிரி தேவகுமாரனே தேவைப்படுதுன்னா மனுஷர்களுக்கு பிறந்த நமக்கு தேவைப்படாதா? பல நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிறோம். யாராவது கஷ்டப்படுறாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க வேதனைப்படுறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணியோ அல்லது முடிஞ்சால் நேரில் போயோ, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உன்னை காப்பாற்றுவார், இந்த பிரச்சனைகள்லேருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு, இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர்களுக்கே அது பெரிய ஆறுதல். சில நேரங்களில் சில சகோதரிமாரை பார்த்துருக்கிறேன், அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போக முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனில் அவங்களோட கொண்டு ப்ரேயரில் பண்ணுவாங்க, அதுவே பெரிய ஆறுதல். அப்படி காப்பாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கெத்செமனே ஜெபத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட 2 முக்கியமான விஷயம். 1, எந்த உபத்திரவமாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்யணும். 2, அந்த உபத்திரவத்தில் யாரையாவது பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும். ஒரு சின்ன ஜெபம் தான், அவங்க தோள் மேலே கை வச்சோ தலை மேலே கை வச்சோ சின்ன ஜெபம், இல்லை கையை பிடிச்சோ ஒரு சின்ன ஜெபம், கவலைப்படாத கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அது அவர்களுக்கு முடிவு பரியந்தம் பேசும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஆயிடுவாங்க. ஆன பிறகு கூட சொல்லுவாங்க, என் கஷ்டத்தில் நீ என் கூட இருந்த தெரியுமா? சந்தோஷத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம மறந்துடுவோம், கஷ்டத்தில் கூட நிற்கிறவனை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உங்களுடைய சமூகத்தில் நிற்க நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை பேச கேட்க நீர் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஸ்லாக்கியம் திறந்த வாசலுக்காக உமக்கு நன்றி. இது எங்களால் உண்டானது அல்ல, உம்முடைய ஈவு ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த ப்ரேயரில் இந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு நாட்டிலிருந்து பார்க்குறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றோடு கூட இந்த ப்ரேயரை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்துகிறோம். சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இதே ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.